ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருந்து மற்றும் மாத்திரைகளை வாங்க கூட்டம் அதிகரித்த நிலையில் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருந்து மற்றும் மாத்திரைகளை வாங்க கூட்டம் அதிகரித்த நிலையில் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலையானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. நிற்கக்கூட இடமில்லாத அளவிற்கு நிரம்பி வழியும் கூட்டமானது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருந்து மற்றும் மாத்திரைகளை வாங்க கூட்டம் அதிகரித்த நிலையில் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். சுபா வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சாண்டோரி GSC சாலையில் கடந்த மாதம் தமிழக முதலமைச்சர் நேரடியாக இந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார். தற்போது இந்த அரசு மருத்துவமனையில் காலை முதல் நோயாளிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதாவது மருத்துவரை பார்ப்பதற்கு முன்பு நோயாளிகளின் அவர்களின் விவரங்களை குறித்து டோக்கன் வழங்கும் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவரை பார்த்த பின்பு மாத்திரைகளை வாங்குவதற்காக தற்போது ஏராளமானவர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட நேரம் காத்திருப்பதாக புகார்கள் வந்தமும் உள்ளன. குறிப்பாக கவுண்டர்கள் ஒரே ஒரு கவுண்டர்கள் இருப்பதால் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தெரிய வருகிறது. எனவே கூடுதலாக கவுண்டர்களை அமைத்து நோயாளிகள் உடனடியாக மருந்துகளை வாங்கி செல்ல வேண்டும் கோரிக்கை எழுந்தது. அதே நேரத்தில் நீண்ட நேரம் காத்திருப்பதால் தரையில் அமர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் அதிகமான கவுண்டர்களை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.